பிரேஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தலைப்பு தேவனின் கிருபை. அதற்குரிய வேத பாடம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளப்பட மாட்டாது. அதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கையில் நீங்கள் தேவ கிருபைக்கு கீழ்ப்படிதலின் அவசியத்தை விளக்குகிறது. நாம் உலகத்தின் சிற்றின்பத்தில் சிக்கி பாவத்தில் ஈடுபடுகிறோம். பாவம் நம்மை மேற்கொள்கிறது. அதனால் வியாதிகள், துன்பங்கள், துக்கங்கள் நம்மை நசுக்கி போடும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவே வந்தார். தேவனுடைய கிருபை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். அனைத்து செயல்களிலும் வெற்றிதான் என்பது உறுதி. பாவம் நம்மை கண்டு விலகி ஓடும். அது ஒரு காலம் நம்மை மேற்கொள்ளாது. மோசேயின் நியாயத்தீர்ப்புக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு நாம் கீழ்ப்படிக்க வேண்டும். நாம் சுயமாய் நன்மைகளை அடைய தகுதியற்றவர்கள். நமக்கு உரிய நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், சுகங்கள், இன்பங்கள் இதெல்லாம் எப்படி கிடைத்தது? தேவனின் சுத்த கிருபையால் கிடைத்தது. ஆம், நாம் பாவத்தில் மூழ்கி பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். நான் இதோ வருகிறேன். நான் உன்னை இந்த பாவத்திலிருந்து மீட்டு விட்டேன். இனி அதை ஒருபோதும் உன்னை நெருங்க விட மாட்டேன். உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து என் கிருபையினால் உன்னை பாதுகாப்பேன் என்றார். எந்த இடத்தில் இருந்தோம், எந்த சேற்றில் கிடந்தோம், எந்த ஜீவியத்தில் நடந்தோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அதிகாலையிலே எழுந்து தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கும் போது தேவன் நம்மை நன்மையாலும் அவர் கிருபையாலும் திருப்தியாக்குவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, எங்களை கண்ணோக்கி பாரும். நீர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. எங்களை பாவம் மேற்கொள்ளாது கண்ணை இமை காப்பது போல நீர் எம்மை காப்பதற்காக நன்றி. கிருபைக்கு கீழ்ப்படிந்து உம்மை நாங்கள் நெருங்கி ஜீவிக்க உதவி புரிய வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.